யார் இந்த ஜூலி? ஏன் திடீர்னு ஜூலி பற்றி வீடியோ? தாவேக தலைவர் விஜய் சொன்ன இந்த குட்டி கதையை பார்த்த ஜல்லிக்கட்டு போராளி ஜூலி தான் சொல்லலாம் நம்ம. ஸோ அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, விஜய் விமர்சித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. யார் இந்த ஜூலி அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் திடீர்னு ஜூலி பற்றி வீடியோ அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த இஷ்யூ எல்லாருக்குமே தெரியும். நேற்று நடிகரும் தாவேக கட்சியினுடைய தலைவருமான விஜய் வேலூரில் பரப்புரையில் இருந்தார். அப்போ அவர் ஒரு குட்டி கதை சொன்னார். அந்த குட்டி கதை என்ன அப்படின்றத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 4-வே ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனுக்கு நடுவில் ஒரு காளை மாடு வெறித்தனமாக நிற்க, ஜல்லிக்கட்டு மாடு வெறித்தனமாக ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக நின்றுட்டுருக்கு. நிறைய பேர் அந்த காடையை போய் அடக்கி சரி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. யாராலையுமே அதை பண்ண முடியலை. அப்போ ஒரு சின்ன பையன் அங்கே உலக என்ட்ரி ஆகிறான். ஸ்டைலாக கெத்தாக உலக என்ட்ரி ஆகிறான். எப்பா எங்களாலே முடியல, நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு அந்த சின்ன பையன் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, இது அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் காளமாடு கிட்ட போகிறான். அப்போ காளமாடு அந்த முற்ற மாதிரி வருது. கடைசியில் அந்த பையன் தன்னுடைய பையில் ஒழிச்சு வச்சிருந்த புல்லுக்கட்டை எடுத்து அந்த மாட்டுக்கு கொடுத்துட்றான். ஸோ மாடு ஆக்ரோஷத்தை அப்படியே குறைச்சி டக்குன்னு மனம் மாறி அந்த புல்லை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி வந்துடுது. அப்புறம் அந்த ரோட்டில் டிராஃபிக் கிளியர் ஆயிடுது. தாவேக தலைவர் விஜய் சொன்ன இந்த குட்டி கதையை பார்த்த ஜூலி, பிக் பாஸ் ஜூலி, ஜல்லிக்கட்டு போராளி ஜூலி இப்படிலாம் சொல்லலாம் நம்ம. ஸோ அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, விஜய் விமர்சித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஹாய், நான் உங்கள் வீடியோ இப்போ தான் பார்த்தேன். வழக்கம் போல் உங்கள் பரப்புரையில் ஒன்றும் இருக்காது, இதுலேயும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போய் ஜல்லிக்கட்டுக்கு கொடுங்க, அது போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கீங்க. உங்கள் கட்சியில் இருக்க நிறைய பேர் மைனர், அவங்களும் நாங்களும் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து அதாவது அசம்பாதம் ஆகிப்போச்சுன்னா யாருன்னா பண்ணுறது? 50 இருக்கிறத 500 மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே 50 உயிரிழப்புகள் நடந்துருச்சு, அது 500 மாற்றி விட்டுறாதீங்க, உங்கள் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நேற்று ஜூலி வெளியிட்ட அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கர காட்டுத்தீயாக பரவி வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் விஜய் பற்றி விமர்சித்து இவங்க திடீர்னு இப்படி ஒரு வீடியோ போடுறாங்க? இவ்வளோ நாள் அவங்க எங்கே இருந்தாங்க? ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? ஜல்லிக்கட்டப்போ எப்பயோ ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டில் போராடினாங்க, இப்போ ஏன் திரும்ப விஜய் பற்றி பேச காரணம் என்ன அப்படின்னு விஜய் ரசிகர்கள் பயங்கர டென்ஷன் ஆகி அவங்க மீது விமர்சனங்களை திரும்ப வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஜூலி யார் அப்படிங்கிறதும் தெரியாமல் இருந்தது. ஸோ டக்கு நம்ம ரிவைண்ட் பண்ணி போவோம் அப்படின்னா, இப்போ நம்ம 2026 இருக்கோம். கட் பண்ணி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா 2017 கரெக்டாக ஜனவரியில் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது தமிழகம் முழுக்க. சென்னையில் மெரினா, மதுரையில் தமுக்கம் மைதானம், அதே மாதிரி கோவை, திருச்சின்னு எல்லா ஊர்களையும் இளைஞர்கள் ஒன்று கூடி போராடுறாங்க. இந்த போராட்டம் ஆரம்பித்தது மாதிரி அலங்காநல்லூரில் தான் முதல்ல ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு பிறகு எல்லா இடங்கள்லையுமே இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்குது. மெரினாவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் கூறுறாங்க, சினிமா நடிகர் உட்பட பலருமே வராங்க. ஸோ அந்த போராட்டம் மூலமாக வெளியே எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகமாக வந்தவங்க தான் ஜூலி. அவங்க உண்மையான பேர் மரியா ஜூலியானா. அந்த போராட்டத்தில் அவங்க அதாவது அந்த கூட்டத்து நடுவில் யாரை பற்றியுமே பயப்படாமல் ரொம்பவும் தைரியமாக ஒரு போல்டாக அவங்க சொன்ன ஒரு விஷயம், சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா காணோம் ஓபிஎஸ்ஸை காணோம் இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அவங்க கத்தி அந்த இளைஞர்களோடு சேர்ந்து அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. இது அப்போ மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. அப்போ 2017 அப்போ ஃபேஸ்புக், யூடியூப் நீங்கள் எந்த பக்கம் போனாலுமே ஜூலியோடைய அந்த ஒரு இது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. இவங்க தான் உண்மையான தமிழ் பெண், இவங்க தான் ஜல்லிக்கட்டு போராளி அப்படின்ட்டு பலருமே இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்படி ஒரு பெண் நம்ம வீட்டில் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி பயங்கர வைரல் ஆனாங்க ஜூலி. எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு அன்பு மலை தமிழ்நாட்டில் பொழிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி தான் அவங்க முதல்ல தெரிய ஆரம்பித்தாங்க. அந்த 2017 அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம்னே சொல்லலாம். காரணம் 2017 ஆரம்பத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அம்மா அப்பா தம்பி மொத்தமே இவங்க தான் அவங்களுடைய குடும்பம். அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாங்க அப்போ, ஏன்னா அவங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ அதுக்காக அவங்க சின்ன வயசுலேருந்தே அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஸ்டாஃப் நர்ஸாக அப்போ இருந்தாங்க. அப்போ தான் இந்த போராட்டத்துலையுமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதியும் கிடைச்சிருது. ஸோ அப்போ இவங்க ஒரு மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு போகிறாங்க. கட் பண்ணால் அந்த வருஷம் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி முதல் சீசன் தமிழில் தொடங்குது. கமல்ஹாசன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. நிறைய சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அதில் சினிமா வெளிச்சமே இல்லாத ஒருத்தர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா அது ஜூலி தான். ஜல்லிக்கட்டு போராளி ஜூலி அப்படின்னு அவங்க அந்த நிகழ்ச்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அப்போவே அவங்க மீது சில விமர்சனங்கள், வன்மங்கள் வைக்கப்பட்டது. ஏன்னா எங்கள் ஜல்லிக்கட்டில் அவ்வளோ பேர் போராடினாங்க, நிறைய பேர் உண்மையாக போராடினாங்க, உங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காதது ஜூலிக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவங்க மீது சில நெகட்டிவான விஷயங்கள் அவங்க நிகழ்ச்சிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்தது, வெளியே இருந்து வந்தது. வீட்டுக்குள்ளேயும் அதே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அவங்க மீது இருந்தது. ஏன்னா இவ்வளோ இருக்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆட்கள், அது பெரிய ஆட்கள் மீன்ஸ் சினிமாவில் இருக்கிறவங்க, புகழ் வெளிச்சத்தில் இருந்தவங்க, இவங்க மட்டும்தான் கொஞ்சம் சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலமாக புகழ் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்தவங்க. ஸோ அப்போவே அவங்கள ஒரு மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தாங்க எல்லாருமே. என்ன நாமளாம் சினிமாக்காரங்களாக இருக்கும், இவங்க மட்டும் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதாக பார்க்கப்பட்டது. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும். ஒரு
வீட்டுக்குள்ளே யார்ட்டையும் அவங்க கூட தான் பேச முடியும், நிறைய டாஸ்க்கு, நிறைய மன உளைச்சல்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படும். அப்படின்னும் போது அந்த நிகழ்ச்சிக்குள்ள வரும்போதே இவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்ததுனால போக போக அந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இவங்களை மாற்றுது. அதாவது இதுதான் ஜூலியோடைய உண்மையான முகம். பிக் பாஸ்ல தான் அவங்களுடைய உண்மையான முகம் தெரியுது. அவங்க பாருங்க எவ்வளோ பொய் சொல்கிறாங்க, ஓவியாட்ட இங்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க, அங்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க, ஓவியா பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி அவங்க ஃபேக்காக இருக்காங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மீது ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பப்பட்டது அந்த சமயத்தில். ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எவ்வளோ புகழ் வந்ததோ அந்த ஒரு விஷயம் அப்படியே அவங்களுக்கு டவுன் ஆகி நிறைய ஹேட்டர் வர ஆரம்பித்தாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில். குறிப்பாக முதல்ல ஒரு குறும்படம்லாம் போட்டு காமிச்சாங்க. ஓவியா ஆர்மி அப்படின்னு ஒரு ஆர்மியை உருவாகி ஜூலியை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாக்களில் நம்ம கவனிச்சிருந்திருப்போம். ஸோ இப்படி ஏறின அந்த 2017 ஸ்டார்டிங்கில் ஜூலியோடைய கிராஃப்ட் இப்படி ஏறுச்சு அப்படின்னா அதை பிக் பாஸ் மூலமாக டக்குன்னு அப்படியே டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க மீது வன்மங்கள் நிறைய பரப்பப்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தாங்க, நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க. இல்லை நான் கரெக்டாக தான் இருந்தேன், அவங்க அதாவது உண்மையாக அவங்க ஒரு வெகுளித்தனமான ஒரு பெண், இயல்பாக அங்கே எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்க மீது நிறைய வன்மங்கள், ஹேட்டர்ஸ்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகும் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சில சினிமாவிலையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அம்மன் தாயி அப்படின்ற ஒரு படம் நடித்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அந்த படம் யூடியூபில் கூட இருக்குது, நீங்கள் கூட பார்க்கலாம். அப்புறம் டாக்டர் அனிதா எம்பிபிஎஸ், நீட் தேர்வால் மரணம் அடைந்த அனிதாவுடைய பயோபிக் மாதிரி டாக்டர் அனிதா எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு படத்தில் அவங்க நடிக்க போகிறதா தகவல்கள்லாம் வெளியாச்சு. அந்த படம் எடுத்து முடிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ சினிமாவில் அவங்களுக்கும் பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கல, சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் கிடைச்சது. ஸோ அப்படியே அவங்க போயிட்டு இருந்தாங்க. அடிக்கடி கான்ட்ரவர்சிலையுமே ஜூலி சிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் அவங்க போயிட்டு இருந்தது. ரீசெண்டாக 2025 டிசம்பரில் அவங்க தங்களுடைய என்கேஜ்மெண்ட்டை அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் தான் 2026 ஜனவரியில் அவங்களுடைய கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தன்னுடைய நீண்ட நாள் நண்பராக இருந்து அப்புறம் காதலராக மாறின முகமது இக்ரிம் அப்படிங்கிறவங்கள ரீசெண்டாக ஜனவரியில் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஜூலியுடைய கதை. ஸோ ஆரம்பத்தில் புகழ் வெளிச்சத்தில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகி அப்புறம் வெளிச்சமே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ திரும்பவும் விஜய் பற்றி பேசின அவங்க வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகி திரும்பவும் அவங்க இந்த ஸ்பாட்லைட் வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் ஜூலி பேசுனது ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்களுடைய கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் மற்றும் டிவிகே தொண்டர்கள் அது எப்படி இவங்க விஜய் பற்றி பேசலாம், அதுவும் விஜய் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஹாய்னா நான் ஜூலி அப்படின்னு கேஷுவலாக ஆரம்பிச்சுட்டு போக போக ரொம்பவும் உரிமையில் பேசுகிறது வந்து சரியில்லை அப்படின்ட்டு விஜய் ரசிகர்களை அவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜூலி பேசுனதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.